வணக்கம். இந்த வீடியோவில் 2026 மே மாத சம்பளம் டிஏ உயர்வு அகவலைப்படி அரியர் தொகை சார்ந்து சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு 3 ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மே மாதத்தில் 3 முக்கியமான தகவல்கள் கிடைக்க உள்ளன. அதில் மிக முக்கியமானது அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் 2% உயர்த்தப்பட்டது. இதன் காரணமாக 58% இருந்த அகவலைப்படி 60% உயர்ந்துள்ளது. இது 2026 ஜனவரி முதல் அமலுக்கு வரும். இந்த உயர்வு அறிவிப்பானது தாமதமாக வெளிவந்தாலும் ஜனவரி மாதத்திலிருந்து அரியர் தொகை கணக்கில் எடுக்கப்படும். எனவே ஜனவரி முதல் ஏப்ரல் வரை கிடைக்க வேண்டிய கூடுதல் தொகை ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் அரியர் வடிவில் வழங்கப்படும். இந்த 2% அகவலைப்படி உயர்வு எந்த மாத சம்பளத்துடன் சேர்க்கப்படும் என்பது குழப்பங்கள் நிலவி வருகிறது. ஏப்ரல் 18ஆம் தேதி தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதால் ஏப்ரல் மாத சம்பளத்தை கணக்கிடக்கூடிய செயல்முறைகள் தொடங்கியிருக்கலாம். அதனால் உயர்த்தப்பட்ட அகவலைப்படி ஏப்ரல் மாத சம்பளத்தில் சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அகில இந்திய என்பிஎஸ் ஊழியர்கள் கூட்டமைப்பு போன்ற அமைப்புகள் இந்த உயர்வு மே மாத சம்பளத்தில் பிரதிபலிக்கும் என்று கூறுகிறார்கள். அதாவது ஊழியர்கள் மே மாதத்தில் பெறக்கூடிய சம்பளத்தில் புதிய 60% அகவலைப்படி கணக்கில் எடுக்கப்படும். அதேபோல் ஓய்வூதியர்களுக்கும் மே மாத ஓய்வூதியத்தில் உயர்த்தப்பட்ட டிஆர் தொகை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாதம் ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் புதிய உயர்ந்த அகவலைப்படி அடிப்படையில் கணக்கிடப்பட்ட சம்பளம் அல்லது ஓய்வூதியம். மற்றொன்று ஜனவரி முதல் ஏப்ரல் வரை கிடைக்க வேண்டிய 2% உயர்வு நிலுவைத் தொகை. சம்பள உயர்வை எடுத்துக்காட்டு மூலம் பார்க்கலாம். ஒருவரின் அடிப்படை சம்பளம் 50,000 என்றால் 2% அகவலைப்படி உயர்வு மூலமாக மாதம் 1000 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 12,000 ரூபாய் வருமானம் உயர்வு கிடைக்கும். அதேபோல் அடிப்படை சம்பளம் 20,000 என்றால் மொத்த சம்பளம் 31,600 32,000 உயரும். $40,000 அடிப்படை சம்பளத்திற்கு 63,200 ரூபாயிலிருந்து 64,000 ரூபாயாக அதிகரிக்கும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.